ஐயா எடப்பாடி அவர்களுடைய இருவரும் தெய்வங்களான மன்னாதி மன்னன் மக்கள் திலகம் பொன்மன தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களாலும், தமிழக சாமி இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களாலும் இன்றைக்கு துவங்கப்பட்டு, நிறுவப்பட்டு, வளர்க்கப்பட்டு, ஆளாக்கப்பட்டு, உயர்த்தப்பட்டு, செல்வாக்கு கண்டுள்ள கட்சி, ஏழைகளுக்கான கட்சி, எளியவர்களுக்கான கட்சி. இன்றைக்கு மாண்புமிகு உதயநிதி அவர்கள் 2 கோடி தொண்டர்கள் மனம் புண்படுகின்ற வகையிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று அவர் விமர்சனம் செய்திருப்பது அவருடைய அரை வேக்காட்டு தடத்தை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டு மக்களின் கட்டுப்பாட்டிலே தான் இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டு மக்களின் இதயங்களிலே தான் இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டு மக்களின் சிந்தனையிலே தான் இருக்கிறது. புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி தலைமையிலே இருக்கிறது. புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய நல் வழிகாட்டுதலே இருக்கிறது. புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய வெற்றி சரித்திரம், தமிழ்நாட்டினுடைய வெற்றி சரித்திரத்தை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தலைமையிலே எழுத இருக்கிறது என்பதை உதயநிதி இன்றைக்கு உணர்வு எடுத்திருக்கிறார்கள். உதயநிதி அவர்களுக்கு உதறல் எடுத்து உளறி இருக்கிறார்கள். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவருடைய தலைமையிலே வலிமையாக இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களின் கட்டுப்பாட்டிலே தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடு இருக்கிறது. ஆனால் உங்கள் திமுக உங்கள் குடும்ப கட்டுப்பாட்டிலே இருக்கிறது, உங்கள் குடும்ப வாரிசு அரசியலே இருக்கிறது, உங்கள் மன்னராட்சியிலே இருக்கிறது, சர்வாதிகார ஆட்சியிலே இருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு உங்கள் மகன் கருணாநிதியுடைய கொள்ளு பேரன், ஸ்டாலினுடைய மகன் வழி பேரன், உங்கள் மகன் இன்பநிதி கருணாநிதி டிவிக்கு எந்த உழைப்பும் இல்லாமல் பொறுப்பேற்றிருக்கிறாரே. ஆகவே திமுக உங்கள் குடும்ப கட்சியாக, திமுக உங்கள் குடும்ப கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. தமிழ்நாட்டையும் உங்கள் குடும்ப கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர நினைக்கிறீர்கள். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு செய்து விடுவார்கள். ஆகவே இனி நீங்கள் தமிழ்நாட்டை ஒரு நாளும் ஆள முடியாது.